கவிஞர் கண்ணதாசன் சிபாரிசை ஏற்க மறுத்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன். எல்லோரையும் கலங்க வைத்த அந்த பாடகி யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இடையே நெருங்கிய நட்பு இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் சிபாரிசு செய்த ஒரு பாடகிக்கு MS விஸ்வநாதன் வாய்ப்பு கொடுக்க தயங்கியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவலாகும். அதாவது, தமிழ் சினிமாவில் கிளாசிக் ஹிட் பாடல்களை எடுத்துக்கொண்டால் அதில் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன், கவியரசர் கண்ணதாசன் கூட்டணியில் உருவான பல பாடல்களை சொல்லலாம். இவர்கள் இருவரும் இணைந்து MGR, சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளனர். அதேபோல் இவர்களுக்கு இடையேயான உறவு தமிழ் சினிமாவில் இன்றும் பெருமையாக பேசப்படும் ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது. மேலும் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் நடித்த காதல் மன்னன் திரைப்படத்தில் கூட அவர் கவியரசர் கண்ணதாசன் குறித்து புகழ்ந்து பேசி நடித்திருப்பார். மேலும் அந்த படத்தில் அவர் வைத்திருக்கும் மெஸ்ஸுக்கு கூட கண்ணதாசன் மெஸ் என்றே பெயர் சூட்டியிருப்பார். இவர்களுக்கு இப்படி ஒரு நட்பு இருந்தாலும் MS விஸ்வநாதன், கண்ணதாசன் இடையே சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்துள்ளது. அந்த வகையில் 1957ஆம் ஆண்டு வெளியான மகாதேவி திரைப்படத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்னன்னா, MGR, சாவித்திரி இணைந்து நடித்த இந்த திரைப்படத்தை சுந்தர் ராவ் நட்கர்னி இயக்கிய நிலையில் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைத்துள்ளனர். படத்திற்கான திரைக்கதை எழுதியது மட்டுமல்லாமல் 3 பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த படத்தில் ஒரு உணர்ச்சிகரமான பாடலை பாடுவதற்காக பின்னணி பாடகி ஜமுனா ராணி பெயரை இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனிடம் சிபாரிசு செய்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். ஆனால் பாடகி ஜமுனா ராணியை இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் எளிதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. சினிமாவில் கவர்ச்சி பாடல்களை பாடக்கூடிய இவர் இந்த பாடலை எப்படி உணர்ச்சி பூர்வமாக பாடுவார் என்று கேட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்துள்ளார். இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் பின்னணி பாடகி ஜமுனா ராணி பெரிய வெற்றி பாடல்களை கொடுத்தவர். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் சொன்னதை கேட்டு கோபமான கவிஞர் கண்ணதாசன், இந்த பாடலை அவர் பாடினால் நன்றாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் எனக்கு தெரியாமலா நான் சொல்கிறேன் என்று வாக்குவாதம் செய்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். அதனால் இப்பொழுது ஜமுனா ராணியை பாட வையுங்கள், அவர் பாடுவது சரியில்லை என்றால் இந்த பாடல் பதிவிற்கான மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்ல, சரி என்று MS விஸ்வநாதன் ஒப்புக்கொண்டு பாடகி ஜமுனா ராணியை பாட வைத்துள்ளார். இந்த பாடலை அவர் பாடி முடித்தவுடன் மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்று படத்தின் இயக்குனர் பாராட்டியுள்ளார். அதன் பிறகு அவர் வெளியில் வந்தவுடன் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுள்ளார். கவிஞர் மருதகாசி எழுதிய அந்த பாடல்தான் காமுகர் நெஞ்சில் நீதி இல்லை, அவர்க்கு தாய் என்றும் தாரம் என்றும் பேதமில்லை என்ற சூப்பர் ஹிட் பாடலாகும். பின்னணி பாடகி ஜமுனா ராணி அவர்கள் அற்புதமாக பாடி தன்னை பாட வேண்டாம் என்று சொன்ன இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனுக்கு தனது திறமையை நிரூபித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் சிபாரிசு செய்த ஒரு பாடகிக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் என்ற இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.